ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எஸ் எக்ஸல். இது வந்து ஒரு பிகினர் முத ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸல் விஷயம் எக்ஸலை பற்றி எதுவுமே தெரியல அப்படிங்கிற பிகினருக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லா விதமான டேட்டாஸும் அவங்க கம்பெனிக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட், பில்லிங் ரிப்போர்ட், இன்வாய்சிங், அட்டண்டன்ஸ், சேலரி கால்குலேஷன், சேல்ஸ் ரிப்போர்ட், பட்ஜெட்டிங், அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் பட்ஜெட்டிங், இந்த மாதிரி டேட்டாஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து மேஜராக வந்து இது யூஸ் ஆகும். இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் நீங்கள் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து டெக்ஸ்டாக இருக்கலாம், நியூமரிக்காக இருக்கலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ். இந்த விஷயங்கள் வந்து இந்த எக்ஸலில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு பிகினராக வரும்போது ஒரு எக்ஸலோட பிளாங்க் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எடுத்த உடனே ஒரு எப்படி நம்ம எக்ஸலை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் நிறைய வெர்ஷன்கள்னு சொல்லுவாங்க, நிறைய மாடல், நிறைய வெர்ஷன்கள் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 365 அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பிளாங்க் ஸ்க்ரீனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஒரு ஷீட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுற ஃபைலை வந்து எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த ஆப்ஷனை வந்து முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரோ அப்படிங்கிறது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை செல் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து நேம் ஆஃப் த பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா B2, அதாவது பி காலம் 2 ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் B2. இப்போ இங்கே வச்சிங்க அப்படின்னா C3, இங்கே பார்த்தீங்கன்னா C3 அப்படின்னு காமிக்கும். இந்த எக்ஸலில் ஏதாவது ஃபார்முலாஸ் இருந்தது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இது வந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு எக்ஸல் ஃபைலை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கடுத்து வந்து எப்படி நம்ம அந்த எக்ஸலில் வந்து சேவ் பண்ண போகிறோம். உங்கள் கம்ப்யூட்டரில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் விண்டோஸ் பட்டனுக்கு பக்கத்தில் சர்ச் பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸல் ஓப்பன் ஆகிடும். இது வந்து எக்ஸல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ இது பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம இப்போதைக்கு எந்த டேட்டாவும் எதுவும் நம்ம டைப் பண்ணல. இது எப்படி இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணி செக்யூராக நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஃபைல் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க இந்த கம்ப்யூட்டரில் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து திஸ் பிசி அப்படின்னு இருக்கும். இந்த கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல் நேம், என்ன ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது இந்த ஃபோல்டர் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறீங்களா, இல்லை டாக்குமெண்ட்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களா, இல்லை ஏதாவது ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களா, நீங்கள் எந்த எந்த இடத்துல இந்த ஃபைலை நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து நான் இதை வைக்க போகிறேன். ஸோ இந்த ஃபைலுக்கு நேம் வந்து டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு ஃபைல் நேம் வச்சுருக்கிறேன். இப்போ சேவ் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். இப்போ மேலே போய் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புக் 1 அப்படிங்கிற இடத்துல வந்து டெஸ்ட் அப்படின்னு நம்ம இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். இது வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது, அதுக்கடுத்து எப்படி நம்ம வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு ஆப்ஷன், ஒன்று வந்து நீங்கள் ஃபைல் அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல போயிட்டு க்ளோஸ் பட்டனாக இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் இந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட் பட்டன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க் புக்லேயும் இந்த மாதிரி ஷீட்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டேட்டா, இப்போ சே எக்ஸாம்பிள் வந்து ஷீட் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல ஏதாவது ஒரு டேட்டா நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதே ஃபைலில் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற கிரியேட் பண்ண ஃபைலே நம்ம மல்டிபிள் ஷீட்ஸ் வைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது ஷீட்,
இன்னொரு ஷீட் வேணும், இது வந்து மூணாவது ஷீட். இந்த மாதிரி வந்து நீங்க ஷீட் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ங்கிறது கம்ப்யூட்டரா ஜென்ரேட் பண்ற ஒரு நேம், அதாவது எம்எஸ் எக்ஸல்ல கிரியேட் பண்ற ஒரு நேம். இந்த இடத்துல இல்ல நீங்க வேணும், இந்த நேமை நீங்க மாத்திக்கணும், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான நேமோட இந்த ஷீட்டை நீங்க வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஷீட் 1ங்கிற இடத்துல வச்சு கர்சர் டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி செலக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஏதாவது டெஸ்ட் 1 அப்படின்னு நீங்க மாத்திக்கலாம். டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்க 3. ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண எத்தனை ஷீட் வேணுமோ நீங்கள் அந்த ஷீட்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஷீட்லையும் ஒரு இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை எப்படி பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பட்டன் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 100%. இந்த ஷீட் ஒர்க் புக் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% அதோட சைஸ் வந்து 100% ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களுக்கு ஜூம் லெஸ் பண்ணணும், அதாவது ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சின்னதாகும். பெருசாக வேணும் அப்படின்றீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜூம் ஆகும், அதாவது பெருசாகிட்டு போய்கிட்டே இருக்கும். இது வந்து பேசிக்காக வந்து ஒரு எக்ஸல்ல இருக்கிறது. ஸோ நம்ம இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து அதை வந்து எப்படி நம்ம அலைன்மெண்ட்டாக பண்ணுறது, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட் என்ன வேணும், அதை நம்ம எப்படி பண்ணணும், ரிப்போர்ட்ஸ்னால் எப்படி எடுக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்னா அதில் எந்த இடத்துல ஃபார்முலா போடணும், அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயீஸோட டேட்டா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட சேலரியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கடுத்து அட்டண்டன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ஒரு இன்வென்ட்ரி ஒரு வேர் ஹவுசிங் அந்த மாதிரி நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு ஸ்டாக்கிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இன்வென்ட்ரி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், கம்பெனியோட பட்ஜெட்டிங் எப்படி போடணும், நிறைய விஷயங்கள் வந்து இந்த எக்ஸல் வந்து எல்லா கம்பெனிலுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அது எப்படி பண்ணுறது என்னங்கிறத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எக்ஸல் ஃபைலை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது, எப்படி அதை வந்து ஷீட்ஸ் மல்டிபிள் ஷீட்ஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து இந்த ஃபைலை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து ஒரு பிகினராக வரும்போது ஒரு டேட்டாஸ் என்ட்ரி வந்து நம்ம எப்படி பண்ணுறது, அந்த டேட்டாஸை வந்து நம்ம ரெக்கார்டை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக எப்படி நம்ம அலைன் பண்ணுறது, அதாவது டிசைன் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து அதுக்கடுத்து வரப்போகிற வீடியோவில் நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தேங்க்யூ.